Exercise 4.2 second third sum. Draw an isosceles obtuse triangle ABC with equal sides 5 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ given isosceles obtuse அப்படின்னு சொன்னோம்னா என்னது more than 90 degree, acute சொன்னோம்னா less than 90 degree இல்லைங்களா. இப்போ இங்கே வார்த்தை obtuse அப்படின்னு வந்திருக்கு. அப்போ more than 90 டிகிரிக்கு மேலே நம்ம ஏதாவது ஒரு ஆங்கிள் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை ஒன்று வரையணும். புரியுதுங்களா? அது ஏபிசி. அப்போ ஈக்குவல் சைட்ஸ் எவ்வளோ 5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் கொடுத்துருக்கிற கிவனுக்கு தகுந்த மாரி ஆப்டாக ஒரு ரஃப் டயக்ராம் ஒன்று வரைகிறோம். அது பேர் ஏபிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? அப்போது அங்கே அக்யூட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன செய்கிறோம், நம்ம பிக்கு ஒரு 110 டிகிரி நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? 120 எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. மோர் தென் 90 டிகிரி இருக்கணும். அதுதான் அப்டியூஸ் ட்ரையாங்கிள் அப்படின்றது கான்செப்ட். புரியுது இல்லைங்களா? இப்போ ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் வரைய போகிறோம். ரஃப் டயக்ராமுக்கு நம்மளுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஃபேர் டயக்ராம் வரைஞ்சிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வரைஞ்சிட்டோம்னா டோட்டல் 8 மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எப்படி ரஃப் டயக்ராம் வரைகிறதுன்றதை மட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போது அங்கே நம்ம கொடுத்துருக்கிற ஒரு பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர் இல்லைங்களா. அப்போ 5 சென்டிமீட்டரை நம்ம கொஞ்சம் தள்ளியே குறிக்கணும். ஏன்னா அப்டியூஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லும்போது 90 டிகிரிக்கு மேலே வரும். நம்ம இங்கே குறிச்சிட்டோம்னா இங்கே ஷார்ட் ஆகும். அதனால் நம்ம சென்டரில் கொஞ்சம் தள்ளியே இந்த பக்கம் எவ்வளோ குறிக்கிறாங்க, 5 சென்டிமீட்டரை நம்ம இப்படி குறிக்கணும். புரியுதுங்களா? அப்போ 5 சென்டிமீட்டரை நம்ம இங்கே மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக என்ன செய்கிறோம், 5 சென்டிமீட்டருக்கு இப்படி அழகாக ஒரு மெஷர்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? இதுக்கு பின்னு பேர் கொடுக்குறோம், இதுக்கு சின்னு பேர் கொடுக்குறோம். இது 5 சென்டிமீட்டர்ன்றது நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். அடுத்தது நம்ம ஒரு அப்டியூஸ் எவ்வளவு 110, அது அப்டியூஸ்னால் 90 டிகிரிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அப்டியூஸ் இல்லைங்களா. அப்போது இந்த சென்டர் பாயிண்ட்டு இந்த பியில் டச் ஆகிருக்கணும். இந்த 0 இதோட கோயின்சைட் ஆகிருக்கணும். புரியுதுங்களா? இப்படி இது லிஃப்ட் பண்ணி பாருங்கள். இந்த 0 வந்து இந்த சென்டர் பாயிண்ட் இதோட டச் ஆகிருக்கணும். அட் த சேம் டைம் இதுவும் இந்த 90 டிகிரியில் இப்படி இருக்கணும் கரெக்டாக. புரியுதுங்களா? இப்படி நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே எவ்வளோ நம்ம 110 அது மெஷர்மெண்ட்டு இங்கே 0 உள்ளே எங்கே டச் ஆகிருக்கோ அங்கேருந்த 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு அப்டியூஸ் ஆங்கிளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த கன்சிடர் பண்ணுற அந்த 90 டிகிரியில் நம்ம எவ்வளவு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு என்ன செய்கிறோம், ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ 5 சென்டிமீட்டர் நம்ம ஸ்கேல் எடுத்துக்கிறோம். திருப்பி வச்சு அதிலேருந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட்டை நம்ம என்ன செஞ்சிடறோம், எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த 5 சென்டிமீட்டரை நம்ம எங்கேருந்து வரையணும், அந்த பியிலேருந்து இல்லைங்களா. இந்த 5 சென்டிமீட்டரை நம்ம பியிலேருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எங்கே ஆர்க் கட் ஆகுதோ அந்த இடத்த நம்ம என்ன செய்கிறோம், மார்க் பண்ணிக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு என்னது ஏ அப்படின்றது நாம் வச்சுக்கிறோம். அந்த ஏவியும் சியும் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணிக்கிறோம். ஏவியும் இங்கே இருக்கிற இந்த சியும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். இதுதான் ஏபிசி ரிக்வயர்ட் ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுவும் 5 சென்டிமீட்டர் தான், இதுவும் 5 சென்டிமீட்டர் தான். 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அது பேர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, அப்டியூஸில் இருக்கணும். அப்டியூஸ்னால் மோர் தென் 90 டிகிரி. அதுவும் நம்ம இப்போ 110 டிகிரி எடுத்துக்கலாமே. ஓகேங்களா? 100 கூட எடுத்துக்கோங்க, 120 கூட எடுத்துக்கோங்க, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் கொடுத்துருக்கிற கான்செப்ட் மட்டும் கரெக்டாக வரணும். ஐசோசெலஸ்னால் 2 சைடு, இது 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், பட் இட் ஷுட் பி இஸ் இந்த அப்டியூஸ் ட்ரையாங்கிளாக இருக்கணும். அப்போ ஈக்குவல் சைட்ஸ் 2 பக்கம் வரைஞ்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ஏபிசி ஒரு ரிக்வயர்ட் ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் 8 மார்க்ஸ் கிடைக்கும். புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை அழகாக போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2-3 வாட்டி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் போய் எக்ஸாமில் போய் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 8 மார்க் கிடைக்கும்.